இந்த ரயில் பாலமானது 1914 பிப்ரவரி 24 திறந்து வைக்கப்பட்டது. இந்த பாலம் வந்து 333 காங்கிரீட் அடித்தளமும் 101 தூணும் 99 இணைப்பு கார்டரும் கொண்ட இந்த பாலம் இன்னும் மிக சிறப்புமிக்க ஒரு பாலமாக இருக்குது. இது இன்னும் மிக சிறந்த அளவில் இந்த பாலம் வந்து நிலைச்சிருக்குது. இப்போ இந்த பாலத்துக்கு இணைப்பு பாலமாக கடந்த 2019 545 கோடி அளவில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து அடிக்கல் நாட்டி வச்சாங்க. அந்த அடிக்கல் நாட்டி வச்ச பாலமானது 2075 அடி நீளமும் கடல் மட்டத்திலேருந்து 6 மீட்டர் வந்து உயரமும் கொண்ட இந்த பாலமானது நேர செங்குத்தாக நல்ல சிறப்பாக அமைஞ்சிருக்கு. இந்த பாலம் முழுக்க முழுக்க இந்திய தொழில்நுட்பத்தால் கட்டப்பட்ட பாலம். இதை இந்திய தொழில்நுட்பத்தால் கட்டப்பட்ட பாலங்கிறது இந்தியர்களுக்கு மிக பெருமையை இருக்குது. ரொம்ப பெருமை சேர்க்கும் அளவில் இந்த இந்திய தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்ட பாலத்தை இந்திய திருநாட்டினுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் வந்து திறந்து வைக்க 28ஆம் தேதி வர்றாங்க. அப்படிங்கிறது வந்து இன்னும் இந்த நாட்டுக்கு வந்து பெருமை சேர்த்துருக்கு. இந்த ஆட்சிக்கு இன்னும் மிக பெரும் அளவில் பெருமை சேர்த்துருக்குது. பாரத பிரதமர் மாண்புமிகு திரு நரேந்திர மோடி அவர்களை இந்த பாலத்தை திறந்து வைக்க வர்றதுக்காக வருக என அன்போடு வந்து கைகூப்பி வரவேற்றுக்கிறோம். இந்த சேது பூமியில் பாரத பிரதமரின் கால்கள் மீண்டும் வந்து இந்த பாலத்தை வந்து திறந்து வைக்க வர்றதுக்கு வந்து மீண்டும் அவங்களுக்கு வந்து அன்போடு வரவேற்று நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பாலம் வந்து இன்னும் மிக சிறந்த அளவில் நீடித்து நிலைக்கக்கூடிய ஒரு பெருமை மிக்க ஒரு அடையாளமாக இந்த சேது பூமியின் அடையாளமாக இன்னும் திகழ்ந்துக்கிட்டு இருக்குது. அடிக்கல் நாட்டப்பட்டு பல்வேறு தொழில்நுட்பங்களை கடந்து இந்தியனுடைய தொழில்நுட்பத்தை கடந்து இன்று திறப்பு விழா காண இருக்கிறது. இந்த பழமையும் தொன்மையும் மிக்க இந்த ரயில்வே மேம்பாலத்திலிருந்து தற்போது பேசிக்கிட்டு இருக்கிறோம். இங்கே இந்தியாவிலேயே மிக உன்னதமான மிக பழமையான தொன்மை மிக்க இந்த ரயில் பாலம் கூடிய விரைவில் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களாலும் மாண்புமிகு பாரதத்தினுடைய உள்துறை அமைச்சர் அவர்களாலும் மற்றும் பல்வேறு துறை அதிகாரிகளும் இந்த பாலம் திறக்கப்பட இருக்கிறது. இந்த பாலம் திறக்கிறதுனால உலகத்தினுடைய கவனத்தை ஈர்க்கும். இந்திய இளைஞனுடைய மிக முக்கியமான இணைப்பு துருப்புச்சீட்டாக இந்த பாலம் விளங்கி வருகிறது. பல்வேறு பருவ காலங்களில் பல்வேறு சூழ்நிலைகளை கடந்து தற்போது இந்த பாலம் இந்தியாவினுடைய அனைத்து பகுதிகளுடைய பார்வைக்கும் மிக பரிச்சயமாக மிக தொன்மையான ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியாக இந்த பாம்பன் பாலம் விளங்கி வருகிறது என்பதில் ஐயப்பாடு இல்லை. இந்த பாலத்தினுடைய தன்மையால் இந்தியாவுடைய பொருளாதாரம் பன்மடங்கு உயர்கிறது. இந்தியாவை குறிப்பாக ராமேஸ்வரத்தை ராமநாதபுரத்தை உலகத்தில் இருக்கிற பல்வேறு தரப்பினுடைய சுற்றுலா பயணிகளும் இங்கே வந்து செல்கிறார்கள். சமூக ஒற்றுமையும் சமூக நல்லிணக்கமும் நிறைந்த இந்த மாவட்டத்தில் பல்வேறு வரலாற்று சுவடுகளை தாங்கி இங்கே வருகை தர இருக்கின்ற மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களையும் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்களையும் பல்வேறு துறை அதிகாரிகளும் தமிழ்நாடு வைகை விவசாய சங்கத்தின் சார்பில் வாருங்கள் என வரவேற்கிறோம். மீன்வளத்துக்கு தனியான ஒரு துறையை அறிவிச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 40,000 கோடிக்கு மேல நிதி அளிச்சிருக்காங்க. வருடத்தோடு அதுக்கு ஒரு 3000 கோடி ரூபாய் 2700 கோடி ரூபாய் வச்சிருக்காங்க. இப்படி ஒரு கிட்டத்தட்ட பார்த்தா 12 கோடி மீனவ மக்கள் வாழக்கூடிய ஒரு இந்திய நாட்டுக்கு ஒரு துறை அமைச்சு கொடுத்த மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவித்து போயிடுவாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாம்பன் பாலத்திற்கு வந்து இன்னைக்கு இந்த இன்னைக்கு கேக் கொண்டு வந்திருக்கோம். இன்னைக்கு இந்த பாலத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எளிதாக படைகள் போயிட்டு வர்றதுக்கு இந்த பாம்பன் பாலம் உயரத்தை கூட்டி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பழைய பாலத்தோட உயரத்தை பார்த்தீங்கன்னா 3 மீட்டர் மட்டும் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு புதிதாக கட்டப்பட்ட பாலம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5 மீட்டர் உயரத்தில் இங்கே கட்டி கொடுத்துருக்காங்க. இதனால நாட்டுப்படைகளும் விசைப்படைகளும் போன்ற ஆழ்கடல் படைகளும் எளிதாக போயிட்டு வருவதற்கு இந்த பாலத்தை வந்து உயரத்தை கூட்டி கொடுத்த மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவித்து இதை கேட்கறாங்க. நவீன காலமாக ஒரு மத்திய அரசு நமக்கு கட்டி கொடுத்த அந்த பெரும் பாலத்திற்காகவும்
நமது மக்கள் நமது ராமநாதபுரம் மாவட்டத்திற்காக நிறையா அதிகமான வடநாட்டு சுற்றுலா பயணிகள் வந்து கொண்டிருக்காங்க. அவங்கெல்லாம் ஒரு கடந்த 2 வருடம் 3 வருடங்களாக மண்டபம் வரைக்குமே தன்னுடைய போக்குவரத்தை வைத்துக் கொள்கிறார்கள். இனி 26, 28க்கு பிறகு இனி அந்த பயணிகள் இனிமேல் ராமேஸ்வரத்துக்கு போவதற்கு மிக ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நல்ல ஒரு மாற்றமாக இருக்கிறது. அது எங்களுடைய ராமநாதபுரம் பூமிக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் மக்கள் பயணிக்கும் வளமாக அவங்களுக்கு வெறும் இலகுவாகவும் அது அமைவதற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை மத்திய அரசுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.